அட்வொகேட் சரவணன் நம்பர் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு என்ன லீகல் ரைட்ஸ் என்ன இருக்கோ, என்ன ஃபைட் பண்ணாமோ அவர் கைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆழமான காயம் ஏற்படுத்தும். அது அவள் தப்பு கிடையாது. அவள் அனுபவித்த வேதனையோடு ஆஃப்டர் மாத். அதுக்கு அவளுக்கு கவுன்சிலிங் செஷன் மிஸ் வெண்ணிலாட்ட அவங்களோட சார்ஜஸ் என்னவோ அது நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு 10 செஷனாவது அவங்களுக்கு தேவைப்படும். குழந்தை அப்பாவை பார்க்கணும்னு சொல்கிறோம். குழந்தைய இவங்களையும் கூட்டிகிட்டு கோயம்புத்தூரில் போய் அவங்க அப்பா அட்வொகேட் சரவணன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த குழந்தை அப்பாவை பார்க்கணும்னு சொல்கிறது, அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியும். உடம்பை தேத்திக்கோ, மனசு ஸ்ட்ராங்காக வச்சுக்கோ. வேறு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. தேங்க்யூ வெரி மச். ஹலோ ஹலோ மிஸ்டர் மணிவண்ணன். ஹலோ மணிவண்ணன் பேசுகிறீங்களா? சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். கோயம்புத்தூரில் இருக்கீங்களா நீங்கள்? ஆமாம் மேடம். எங்கே கோயம்புத்தூரில்? சரவணப்பட்டி. உங்கள் கூட ஃபேமிலியோடு இருக்கீங்களா? லிஸி இருக்காங்களா உங்கள் கூட? ஆமாம் ஆமாம். உங்கள் பொண்ணு என்ன பண்ணுறாங்க? பொண்ணு படிச்சு சும்மா இருக்கா மேடம். என்னங்க? படிச்சுட்டு சும்மா இருக்கா மேடம். ஓ, வேலைக்கு போகலையா? இல்லை இல்லை மேடம். ஏன்? போகல மேடம், வேலைக்கு அனுப்பலை. அப்படியா? சரி. சரவணம்பட்டியில் எங்கெங்க இருக்கீங்க? சரவணப்பட்டி மெயின்ல தான் மேடம். நீங்க எங்க வேலை செய்றீங்க? நாங்க ஒரு எக்ஸ்போர்ட்ல வேலை செஞ்சுருக்கோம். எங்க இருக்கு கம்பெனி? எங்க இருக்கு? சரவணப்பட்டியில மேடம். சரி, நான் யாரு தெரியுதா? தெரியல மேடம். தெரியாம எப்படி இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க? சரி, கேக்குறீங்க அதனால கேட்டேன். கேட்டா நீங்க கொடுத்துருவீங்களா இன்ஃபர்மேஷன்? சரி மணிவண்ணன், சொல்லுங்க. நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், கலைஞர் டிவிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. சுலோச்சனா இங்கே வந்திருக்காங்க சொல்லுங்க. உங்கள் பையனை கூட்டிட்டு. கல்யாணம் ஆகி குழந்தையோடு இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த பொண்ணை இப்படி பண்ணீங்க? இந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தீங்க? இல்லை, அவங்க தான் மேடம் வந்தாங்க. அதுதான் அதுக்கு பிறகு அப்படி ஆயிடுச்சு. அவங்க தான் வந்தாங்கன்னா 2 பேரும் விருப்பப்பட்டீங்க, கரெக்டா? அது எப்படி வைஃப் இருக்கும்போது இன்னொரு பொண்ணு மேல ஆசை வரும்? அது அவங்கள்ட்ட சொல்லலையா நீங்க? நீங்க சொன்னீங்களா இல்லையா சுலோச்சனாட்ட? இல்ல, தெரியும் தெரியும். அவங்களுக்கு தெரியும். சரி, நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு உங்க பையனை பார்த்துட்டு? இருக்கும் மேடம். லாஸ்டா ஒரு 6 மந்த்க்கு முன்னாடி வந்தாங்க மேடம். வந்தாங்களா? அவங்க வந்தாங்க. எங்க வந்தாங்க? ஸ்டேஷன் வந்தாங்க. அப்புறம் என்ன நடந்தது ஸ்டேஷன்ல? இவங்க எப்படின்னா ஒவ்வொரு டைம் அந்த மாதிரி அங்க எழுதி கொடுப்பாங்க மேடம். பேமெண்ட் கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் பேமெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். சும்மா அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்க. இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு மேடம். ஆனா பேமெண்ட் தான் நான் மாசம் கரெக்டா போட்டுட்டு தான் இருக்கேன். உங்க எவ்வளவு கொடுக்குறீங்க தம்பி? மாசம் 5000. சரி, உங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை தெரியுமா உங்களுக்கு?